ஹாய் காய்ஸ், இன்றைக்கி வந்து கிரிண்டலோம் கல்ச்சர்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து நீங்கள் பீட்டா ஃபிஷ் ஃப்ரைஸ்க்கு, கப்பி, மாலி இந்த மாதிரி நிறையா ஃப்ரைஸை வந்து கேர் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா உதவியாக இருக்கும். இது வந்து எப்படி செய்யுதுன்னா, ஃபஸ்ட்டு வந்து கொக்கோ பிளேட். இது வந்து என்னென்னா தேங்காய் நார், சரிங்களா? தேங்காய் நாரோட தூள். இதை வந்து கார்டன் கடையிலலாம் போய் கேட்டிங்கன்னா கிடைக்கும். அதை வந்து தண்ணியில் ஊற வச்சுட்டு இந்த மாதிரி டைட்டாக பிழிஞ்சிட்டு, டைட்டானா சும்மா மீடியமாக ஈரப்பதம் இருக்கிற மாதிரி பிழிஞ்சிட்டு, நீங்கள் எந்த கண்டெய்னரில் நீங்கள் கல்ச்சர் பண்ண போகிறீங்களோ, டப்பா எந்த டப்பாவில் பண்ண போகிறீங்களோ அந்த டப்பாவில் போட்டு ஒரு பாதி அளவு மேலே இருக்கணும், பாதி அளவு கீழே இருக்கணும். பாதி அளவுக்கும் கம்மியாக கூட வைக்கலாம், அது உங்களுடைய பொறுத்து. அதுக்கப்புறம் கிரிண்டலோம் கல்ச்சர்ஸ் இருந்தால் கல்ச்சர்ஸை கரெக்டாக நீங்கள் எந்த அளவுக்கு அதை நீங்கள் வைக்கிறீங்களோ அந்தளவுக்கு சீக்கிரம் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் எந்தளவுக்கு நீங்கள் பெட்டிகிரி, அதாவது அதுக்கான ஃபுட்டு நீங்கள் எந்தளவுக்கு போடுறீங்களோ அதை பொறுத்தும் அதோடைய ஸ்பீடு இருக்கும். அதுக்கப்புறம் மேலே ஒரு கவர் ஏதாவது வச்சுட்டிங்கன்னா அந்த கவரில் ஃபார்ம் ஆகி அப்படியே வர ஆரம்பிச்சிடும். இது வந்து பெட்டிகிரி வந்து நீங்கள் நார்மலாக அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வைக்காமல் இந்த மாதிரி தண்ணியில் ஊற வச்சிங்கன்னா சீக்கிரம் அதுங்க சாப்பிட்றதுக்கு ஏதுவாக இருக்கும். நீங்கள் அப்படியே வச்சிங்கன்னா என்ன ஆகும்னா, அப்படியே அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது கொஞ்சம் ஊறி அது சாப்பிட்றதுக்குள்ளே ஃபங்கஸே பிடிச்சிரும். அந்த ஃபங்கஸோட மீனுங்க சாப்பிட்டா மீனுங்களுக்கு ப்ராப்ளம் தான் வரும். அது மாதிரி நீங்கள் ஊற வச்சுட்டு போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இதெல்லாம் போடுறீங்களோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஒரு 2, 3 வைங்க. அதுக்கப்புறம் போய் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். மேலே ஒரு கவர் போட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் டப்பாவில் மூடி மூடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி துணி வச்சுட்டு மூடுங்க. ஏன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு பூச்சி ஒன்று இருக்கும். அது வந்து என்ன பண்ணும், உங்கள் கல்ச்சர் வந்து உள்ளே போயிட்டு அதோடய முட்டையை போட்டுரும். அந்த முட்டையிலேருந்து புழு வந்து அது எல்லாத்தையும் வளர்ந்து அது சாப்பிட்டு நம்ம கிரிண்டலோம் கல்ச்சரை மொத்தமாக கிளாஷ் பண்ணி விட்டுரும். இது வந்து நான் வச்சுருக்கிற செட்டப்பு. இது வந்து நல்லா இது வரைக்கும் நல்லபடியாக வந்துட்டுருக்கு. நீங்கள் என்ன தான் சின்ன ஊசி, நீங்கள் குண்டு ஊசி வச்சு நீங்கள் குத்தினாலுமே அது வேலைக்கு ஆகாது. அது நீங்கள் துணி வச்சு நீங்கள் மூடினா தான் அந்த வந்து போகாமல் இருக்கும். அந்த தான் உங்களை ரொம்ப தொல்லை பண்ணும். நீங்கள் அந்த துணியை வச்சு நீங்கள் மூடி நீங்கள் அதுக்கு ஒரு பிளான் பண்ணி நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் துணி அந்த பூனை புடவை மாதிரி இருக்கும். எல்லா துணியும் இல்லாமல் அந்த பூனை புடவை மாதிரி இருக்கும். அதை வச்சுட்டு பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கரெக்டாக 1 வாரம் கழித்து அந்த கல்ச்சர் பாருங்கள். இதுதான் ஃபஸ்ட்டு கிளிப் காமிச்சிருப்பேன். எந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்கள். ஃபுல்லாக கிரிண்டலோம் தான். நீங்கள் எடுத்து போட்டிங்கன்னா குட்டிங்க அவ்வளோ விரும்பி அவ்வளோ ஹெல்த்தியாக சாப்பிடும், பண்ணி சாப்பிடும். நீங்கள் பீட்டா ஃபிஷ்ஷுக்கு இது கண்டிப்பாக நீங்கள் 2 மாதம் குட்டியிலேருந்து இதை நீங்கள் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். கொடுத்தா தான் செம்ம க்ரோத் இருக்கும் காய்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க பயன்படுத்திக்கோங்க.